எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஷெரின் வீட்டில் பெரிய சாப்பாடில் பார்த்தீங்கன்னா புளி சாதம் பண்ண போகிறோம். புளி சாதம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ, அது 20 பேருக்கு ஏற்ற போல் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 குக்கரில் அரிசி ஊற வச்சுருக்கேன். நம்ம 2 கிலோ எடுத்தப்போ வந்து அதில் வந்து 5 படி வந்தது. ஒரு குக்கரில் 3 படியும், இன்னொரு குக்கரில் 2 படியும், இந்த மாதிரி 2 குக்கரில் பிரித்து நான் வேக வைக்க போகிறேன். நான் எப்போயுமே சொல்கிறது தான், உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சாதம் 2 அடுப்பில் வச்சு விட்டோம்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்போ சாதம் வச்சிடலாம். உப்பு போட்டே வேக வச்சிடலாம். சரி, சாதம் வச்சு விட்டாச்சு, அவ்வளோதான், வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் போய் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுவோம். சாப்பாடு வச்சு விசில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம புளி சாதத்துக்கு வந்து கொஞ்சம் மசாலா அரைக்கணும் இல்லையா, அதை அரைச்சிடலாம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். வரமிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிக்கிறப்ப கிள்ளி போடுறப்ப கூட நம்ம கிள்ளி போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து கடுகு. சும்மா ஒரு செகண்ட் விட்டு விட்டு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சூடாக இது கொஞ்சம் சூடாக நமக்கு கரெக்டாக இருக்கும் டைம். பாருங்கள், வெந்தயம் அதுங்குள்ளேயும் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா மற்ற எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்படி சூடோடு போட்டு அரைச்சோம்னா நல்லா அந்த வேர்வை வந்து பிடிச்சிக்கிச்சுன்னா அப்படியே இறுகமாக பிடிச்சிக்கும். அதனால நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். சாதம் ஸ்டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சு. இப்போ இப்படியே வைக்கக்கூடாது இல்லையா, தனியாக கொட்டி வச்சிடலாம். ஆறிடுச்சு. பவுடரை அரைச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புளியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/4 கிலோ புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா தாளிச்சிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு தாளித்தோம்னா ஒரு பொருள் கூட நமக்கு கருகாது. நம்ம தாளித்து விட்டுட்டே புளியெல்லாம் கரைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம தாளித்ததெல்லாம் வந்து கருகி போயிடும். அதனால எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தாளித்து விட்டோம்னா எந்த பொருளுமே கருகி போகாமல் வதக்கிக்கலாம். புளித்தொக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். செய்கிறப்பவே நம்ம கம்மியாக செஞ்சிட்டோம்னா பத்தாமல் போயிடும். அதனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு கூட நம்ம தேவைப்பட்டால் எடுத்து வச்சுக்கலாம். புளி வந்து கரைச்சாச்சு. அது கடைசியில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். தாளித்து ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வடிகட்டிடுவோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு லைட்டாக அந்த கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை கலக்கிடுவோம். அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப வச்சிங்கன்னா கறிக்கு போயிடும். இந்த டைமில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா புளி. தேவையான உப்பு. இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும், ஊற்றிக்கிறேன். இவ்வளோ இருக்கணும் மொத்தம். புளி கரைசல் ஊற்றி உப்பும் போட்டாச்சு. நல்லா கொதித்து வெந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வேகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சோம்னா அந்த மசாலும் அந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இருக்காது. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போதே செஞ்சு வச்சோம் இல்லையா, நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம புளித்தொக்கு இருக்குல்ல, அதை போட்டு நம்ம வந்து கலந்துருவோம். சூடாக இருக்குடி, நீ எப்படி கூட்ட இந்த கை கூட குடிச்சுக்கிறேன். ஏன் ஊற்று, இன்னும் எண்ணெய் மட்டும் ஊற்று, எண்ணெய் கொட்டி விட்றாரு.
சாதம் போட்டு கிளறியாச்சு. மீதி பார்த்திங்கன்னா இவ்வளோ தொக்கு இருக்குது. கரெக்டாக ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வச்சோம்னா கிளற அளவுக்கு வந்து மீதி தொக்கு இருக்குது. நம்ம இந்த மாதிரி சாதத்தில் போட்டு கிளறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லது. அதுவே ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா போட்ட சாதத்தில் வரன்னு இருக்கும் இல்லையா, அதனால செஞ்சால் கொஞ்சம் ஒரு 4-5 பேருக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்கிற மாதிரி இந்த மாதிரி தொக்குங்கெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இதில் இருக்க சோறை பாதி எடுத்து வச்சுட்டு கிளற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மொத்தமாக ஊற்றிட்டு அப்புறம் கிளறப்ப பத்தாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து தொக்கு இருக்குது. அதை எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக 20 பாக்ஸ் இருந்துச்சு. நம்ம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா இதே போல் 20 பாக்ஸ் தான் போட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளி சாதமும் அதே போல் தான் 20 பாக்ஸ் கிட்ட போட்டிருக்கோம். தயிர் சாதம் மட்டும் நம்ம கம்மியாக தான் செஞ்சோம். அது வந்து ஒரு 15 பாக்ஸ் கிட்ட தான் போட முடிஞ்சுது. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த பாக்ஸு ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தாச்சு. இனி 3 பார்சல் தான் இருக்குது. அந்த பார்சல் இங்கே யாராவது தேடி பார்த்துட்டு கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம வேலை முடிஞ்சிடும் இன்னைக்கு.